வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தலை நோக்கியே எல்லா கட்சிகளும் தங்களுடைய படிக்கட்டுகளை நகர்த்தி வருகின்றன. தேர்தலுக்கான தயாரிப்புகளில் நீ முன்னணியா நான் முன்னணியா அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவை அறிவித்து விட்டது திமுக. இன்னொரு புறம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு பிரச்சார பயணத்தையும் திமுக தொடங்கி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் அப்படின்னா, அதிமுக அவங்க விருப்ப மனுக்களை கொடுத்து வாங்கக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு புறம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயண பரப்புரையை ஏறக்குறைய நிறைவு செய்திருக்கிறார்கள். மக்களை சந்தித்து பிரச்சாரமும் நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் நீங்கள் யார் எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு வேட்பாளர்களையே அறிவிக்க தொடங்கிவிட்டது நாம் தமிழர் கட்சி. தங்களுடைய வேட்பாளர்களை தொகுதி வாரியாக அறிவித்து வருகிறார்கள். அவங்களும் களத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. தனித்து போட்டி அப்படின்றதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது தாவேகா. தமிழகத்தில் நேரடி பிரச்சாரம் கரூர் நிகழ்வுக்கு பிறகு ஈரோடு பிரச்சாரத்திற்கு தயாராகி இருக்கிறது தாவேகா. தாவேகாவுடைய அடுத்த நகர்வு என்ன அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. திமுக, அதிமுக, தாவேகா, நாதாகா தேர்தல் பணிகளில் முந்துவது யார்? நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி. நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல ஜவஹர் அலி, விருப்ப மனு கொடுக்குறீங்க, ஆனால் திமுக தேர்தல் அறிக்கைக்கே தயாராகி விட்டது. உங்களோட அது முன்னணியில் இருக்கிறதா பார்க்கலையா? ஆமாம், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கு தயாராகிறதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் நிறைய தேவைப்படும். ஏன்னா பொய்களை எப்படி மீண்டும் சொல்கிறது, அதுக்கு ரூம் போட்டு யோசிக்கணும். அது பொய்களை எப்படி சொல்லணும், மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நான் போன முறை சொன்ன பொய்கள்லாம் இந்த முறை சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு விதவிதமாக கலராக யோசிக்கணுங்கிறதுக்காண்டி அட்வான்ஸாக போடுறாங்க. அதனால் அது பெரிய மக்களிட ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்றத காட்டுவதனுடைய மிக முக்கியமான ஒன்று தேர்தல் அறிக்கை தான். தேர்தல் அறிக்கையை தான் எலெக்ஷனை டிசைட் பண்ணுற ஒரு விஷயமாகவே இருக்குது. திமுக எப்பவுமே ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கையை. அதே எப்படி சார், ஒரு முறை தான் மக்கள் ஏமாறுவாங்க. ஒரு முறை தான் நீங்கள் ஹீரோன்னா, நீங்கள் ஒரு முறை பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. நீட் தேர்வு ரத்துன்னீங்க, நகை கடை ரத்துங்கிறீங்க, கல்வி கடை ரத்துனுங்கிறீங்க, மாதம் மின் கட்டணும்னு சொன்னீங்க. எது நீங்கள் இந்த முறை போனீங்க, அண்ணாச்சி என்னாச்சின்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்? கேட்க மாட்டாங்களா மக்கள்? அண்ணாச்சின்னு கேட்க மாட்டாங்களா? அதனால அவங்க அட்வான்ஸாக போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்னும் எவ்வளோ திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப எப்படியெல்லாம் பொய்களை சொல்லணும், எப்படி மக்களை ஏமாற்றணும், அந்த மாதிரி மறுமுறை வாக்குறுதி கொடுக்கணும், அதுக்காண்டி அட்வான்ஸாக போடுங்க தவிர. ஆனால் நாங்கள் அதிமுக களத்தில் மக்களோட மக்களாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் 175 தொகுதிகளில் போய் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இவங்க இதுவரைக்கும் மக்களை சந்திக்கல. திமுக அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்க எல்லா மக்களை சந்திச்சாங்க, நிர்வாகிகளை சந்திச்சு கூட்டம் போடுறாங்க, நிர்வாகிகளை கூட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க, நிர்வாகிகளை அழைச்சி உங்களுடைய கருத்துக்களை கேட்கிறாங்க, நிர்வாகிகள் கிட்ட பேசுறாங்க. மக்கள் கிட்ட நேரடியா என்னைக்கு போனாங்க? இந்த 5 வருஷமா போலியா சார்? எல்லா கட்சிக்காரங்க சில நேரங்களில் காசு கொடுத்துட்டு அழைச்சிருது, மக்கள் கிட்ட நேரடியா போறதில்ல சார். நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டங்கள்லாம் போகுதுல, அது அப்போ அரசு பொருள் இல்லையா? திட்டங்கள்ல பல திட்டங்கள்ல ஹம்பக்கான திட்டங்கள் மக்களிடையே நேரடியா போய் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதா உண்மை. இது உங்களோட ஸ்டாலின் இல்லாம? ஆமா சார், அதுல என்ன பயன் இருக்குது மக்களுக்கு? நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெண்களை கேலி கிண்டலு நையாண்டி நக்கலு ஓசி பயணம், நீ ஃபேர் அண்ட் லவ்லி எங்களால தானே போட்டிருக்க, நீ தலித்து தானே, இதெல்லாம் மக்கள் ஏத்துக்குருவாங்களா? இதே நீங்க அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் வந்தோன்னே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஏமாத்தினீங்களா, அந்த மக்கள் மீண்டும் உங்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா? எந்த திட்டத்தை நீங்க சொல்லி நீங்க இப்ப ஓட்டு கேட்க முடியும் சார்? ஏற்கனவே நீங்க சொன்ன அந்த வாக்குறுதி 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றினதுமா 13%. அதே அந்த 13% கூட அது உண்மையான மக்களுக்கான திட்டங்களா என்ன? இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டங்களை நிறைய நிறைவேற்றிருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் களத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே 75,000 பூத் கமிட்டி போட்டு ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் 9 பேர் நியமிச்சு, அந்த 9 பேரை கண்காணிப்பதற்கு ஒருத்தர் கண்காணிப்பாளர் நியமிச்சு, அந்த கண்காணிப்பாளர் எல்லாம் அந்த பூத் கமிட்டிக்கு எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி
இவ்வளவும் பண்ணி இப்பொழுது எஸ்ஐஆர் பணிகளிலும் தீவிரம் காட்டி இன்றைக்கு மக்கள் அதிக தீவிரம் காட்டியது திமுகவா அதிமுகவா? நீங்க அவங்க திமுக வந்து ஆளுங்கட்சி, அது வந்து ஒரு பெரிய அரசு ஊழியர்கள் மக்கள்கிட்டே போலன்னு எஸ்ஐஆர்ல பூத் லெவல் ஆபீசர்ஸை விட பூத் லெவல் ஏஜென்ட் அதிகமா போய் மக்கள் கண்டிப்பா பண்ணாங்க. ஏன்னா இந்த கள்ள ஓட்டு உளலாம் நம்ம போட்டோமே, இந்த கள்ள ஓட்டுல எத்தனை சதவீதம் போகுது, இதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதுல தீவிரம் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மக்கள் ஒருவருக்கும் ஒரு ஓட்டு, இடம் மாறியவர்களுக்கும் இறந்து போனவர்களுக்கும் ஓட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால நாங்க வந்து எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணார். போராட்டங்கள்லாம் மக்கள் வெள்ளம் ஐயா எப்பயா வருவீங்கன்னு கேட்டாங்க. வந்துடுறோமான்னு சொன்னார் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதனால ரெண்டாவது வந்து இந்த திமுகவுக்கு மீண்டும் மக்களை சந்திப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. இன்றைக்கு தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீரழிஞ்சு போய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது. ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க சார். இன்றைக்கு அதையும் கேட்போம். மற்ற விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து தாவேக ஆதரவு கட்சி திரு முஸ்தபா இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், பொய்களை சொல்லுவதற்கு தான் அதிக நேரம் தேவைப்படும். அதனால தான் திமுக முதல்ல தேர்தல் பணிகளுக்கான அந்த தேர்தல் தயாரிப்பு குழுவை அறிவித்திருக்கிறது அப்படின்றாரு ஜவஹர் அலி. 1000 சொற்களை விடவும் ஒரு செயல் சிறந்தது என்று சொல்வார்கள். இன்றைக்கு மகாத்மா காந்தியின் பெயரால 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள் என்கிற கண்டன குரலை இன்றைக்கு சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைக்காதே என்று திமுக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிமுக அந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதிமுக முழுக்க முழுக்க பாஜகவிற்கு ஒரு வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கிறது. தன்னுடைய தனித்தன்மையை இழந்திருக்கிறது. அதிமுக கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய தில்லோடு இருந்தது, தனித்துவத்தோடு இருந்தது. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் பாஜகவுக்கு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் அதிமுகவின் நிலைப்பாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கட்சி கரைந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சிக்கு எந்த தனித்தன்மையும் இல்லை. அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்துச்சுன்னா அவங்க எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக இருப்பாரு, ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டிய அவசியமே இல்லையே. 1,30,00,000 பேர் மகளிர் உரிமை தொகையில வந்து பயனாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பயனாளிகள் வந்து நன்றி தெரிவிக்கிறார்கள். விடியல் பேருந்திலே வந்து பல லட்சக்கணக்கான பேர் பயணிக்கிறார்கள். சாதாரணமாக வந்து நீங்க வந்து பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போறதுனா கூட ஒரு ஆள் துணையோட தான் போக முடியும், தனித்து போக முடியாது. அவர்களுக்கு தனியா வந்து பெண்களுடைய உடையில கூட வந்து நீங்க பணம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இன்றைய நவீன பெண்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். நம்மளுடைய அம்மாக்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து சேலையில் ஏதாவது பாக்கெட் இருக்கா? அவர்கள் பணம் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கணவனை எதிர்பார்த்து மகனை எதிர்பார்த்து தான் வாழணும். இன்னைக்கு அரசாங்கம் மாதம் உதவித்தொகையை உரிமை தொகைன்னு கொடுக்குது. உதவித்தொகை கூட இல்லை, உரிமை தொகை கொடுக்கிறது. மாணவர்களுடைய கல்வி சார்ந்து நலத்திட்டங்களை நான் முதல்வன் திட்டம், கல்லூரிக்கு போற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், பசியோடு வந்து அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்னு நலத்திட்டங்களின் வழியாக திமுக மக்களை சந்திக்கிறது. நாசகார திட்டங்களின் வழியாக அதிமுக சந்திக்கிறது. நீங்க பண்ண திட்டங்களை நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க பண்ணாத திட்டங்களை நீங்க ஏன் சொல்லிட்டு செய்யல? நீட் ஏன் விலக்கு கொடுக்கல? மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை என்னாச்சு? கல்வி கட்டணம் ரத்து என்னாச்சு? பழைய ஓய்வு திட்டம் என்னாச்சு? லிஸ்ட் போட்டார் ஜவஹர் அலி. அப்ப அதையும் கொண்டு போவாங்கல்ல. இல்ல நாசகார திட்டங்கள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் யார் கொண்டு வந்த திட்டங்கள் சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீட்டை நீக்குவோம் என்று நம்ம சொன்னோம். ஆனால் நீட்டை நீக்குவதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு. அதற்கான சட்ட போராட்டத்தை, அதற்கான கொள்கை போராட்டத்தை, அதற்கான கோரிக்கையை தொடர்ச்சியாக திமுக முன்வைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை போய் மாநில அரசாங்கம் ஏன் செய்யலன்னு கேட்கறது. சேவல் எப்படி முட்டை போடும்? கோழி தானே முட்டை போடும். எங்க சட்டமன்ற தேர்தலில் சொன்னார் அவரு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். வெளியே பேசுறாரு. ஆமாங்க, நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசாங்க கையில் இருக்கா, உச்சநீதிமன்றத்தில் கையில் இருக்கா? ரத்து செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது.
வந்து பாஜக கூட்டணியில இணக்கமாக இருக்கிறார்களே, நீட் தேர்வுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீங்க நீங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நீங்க அதை வாங்கி கொடுக்க தமிழ்நாட்டு நன்மை தானே அது. மாணவர்கள் மக்களை ஏமாத்தலையே, நாங்க ஏமாத்துறோம், நீட் ரத்து செய்வோம் சொல்லலையே. நாங்க அதுக்கு தான் 7.5% வேலையை பார்த்திருக்கீங்க நீங்க. அதனால திமுக நலத்திட்டங்களின் வழியாக காலை உணவு திட்டத்தை வந்து இன்றைக்கு வந்து வெளிநாடுகள்லாம் பின்பற்றுகிறது. இப்படி ஒரு திட்டத்தை வந்து கனடாவிலே இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த உரிமை தொகையை விமர்சித்தவர்கள் எல்லாம் மகாராஷ்டிராவில் போய் 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 1500 ரூபா தரணும்னு இப்போ பீகார் தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. 10,000 ரூபா அக்கௌண்ட்ல அனுப்புனது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய திட்டங்கள் இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்குமே திராவிட மாடல் தேவைப்படுகிறது. தமிழ்நாடு என்கிற எல்லையோடு சுருங்கி விடாமல் இந்தியா முழுமைக்கும் பெரியார் தேவைப்படுகிறார், திராவிட மாடல் தேவைப்படுகிறது, சமூக நல்லிணக்கம் தேவைப்படுகிறது, சமூக நீதி தேவைப்படுகிறது. அதற்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களிலே தான் முழுக்க முழுக்க திராவிட மாடல் அரசு இருக்கிறது. ஓகே, கேட்போம். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட. திரு முஸ்தபா, அதிமுக நேரடியாக நாங்கள் மக்களை பார்த்துட்டோம், ஒரு எதிர்க்கட்சியாக இபிஎஸ் களத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்றாங்க. நலத்திட்டத்தின் வழியாக திமுக நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திக்கவே இவ்வளோ மாதங்கள் ஆகிறது. இப்போ மக்களை சந்திக்கிறது, தேர்தலுக்கு ஆயத்தமாகிறதுல இப்போது கடும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கா தாவேகா? இல்லை சார், என்ன கேட்டிங்கன்னா அதிமுக தான் வந்து தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்களே. அவங்களே ஏற்கனவே போலி வாக்குறுதி, திமுக கொடுத்த போலி வாக்குறுதி, அதிமுக கொடுத்த போலி வாக்குறுதி, மக்கள் வந்து வாக்களித்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார், எந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா இல்லாததுக்கப்புறம் அதிமுக இந்த நிலைமையில் வந்துச்சு. இதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. இன்னொன்று சொல்லும்போது சொன்னார், பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க சார். வாக்களிக்கும் போது சூரியன் கோட்டு போட்டுரும், ரெட்டலை கோட்டு போட்டுரும். சூரியன் தோத்த வரலாறு இருக்கு, ரெட்டலை தோத்த வரலாறு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கால சூழல்ல யார் வந்தா இந்த மக்களுக்கு நல்லது செய்வாங்க, என்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றினாங்க, எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. ஓசியில பஸ் கொடுத்துட்டு ஓசியில பஸ்ன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான முறையில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பஸ் கொடுத்துருக்கிறோமே, பெண்களோட பேரணி வைத்து பெண்களுக்கே தனி பஸ் கொடுத்துருக்கோம் சார். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு அது இல்லை சார். தங்கம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுன் 1 லட்சம் ரூபா தாண்டிடுச்சு. ரோட்ல பொம்பளைக்கு போனா செயின் இருக்கிறாங்க. திமுக ஆட்சியாளர் கூடிய தமிழ்நாட்டில். புரியுதா உங்களுக்கு? தங்க விலை ஏறுதல் திமுக காரணம் சொல்றீங்களோ? யாரு முஸ்தபா? இல்ல மாநில அரசா? அது இல்ல, திமுக காரங்க திருடனை கட்டுப்படுத்த திமுக கையிழந்திருக்கின்றது. சட்ட ஒழுங்கை சட்டம் ஒழுங்குன்னு கேட்டா நீங்க அரசுன்னு கேட்கணும். திமுக காரங்கன்னா டார்கெட்டடா இருக்கும். சட்டம் ஒழுங்குனா நீங்க அரசு தான் நீங்க கேள்வி கேட்கணும் சார். அந்த அரசு தான் சொல்றாங்களே, திராவிட மாடல் அரசு, நாங்க வந்து திமுக அரசு, கலைஞரோட பாரம்பரிய அரசு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இல்லையா, மாசம் மாசம் இபி எடுக்கணும். இன்னைக்கு வந்து டாக்ஸ் எவ்வளவு ஏத்தி இருக்கிறாங்க, நீங்க சொத்து வரியை எவ்வளவு ஏத்தி இருக்கிறாங்க, இன்னைக்கு மெட்ரோ தண்ணி வரியை எவ்வளவு ஏத்தி இருக்கிறாங்க, நீங்க நம்ம மெட்ரோ வாட்டர் டாக்ஸ் எவ்வளவு ஏத்தி இருக்கிறாங்க. இதனால மக்களுக்கு எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு வந்தவொடனே பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லி மழை பெஞ்சா ஒரு இடத்துல கூட தண்ணி நிற்காது. நாங்கள் 4000 கோடியை செலவு செஞ்சு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வந்திருக்கிறோம், எந்த இடத்துல எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொன்னக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு 3 நாள் பெஞ்ச மழையில இங்க எல்லார் வீட்டு வாசல்ல ஸ்விம்மிங் பூல் ஃப்ரீயா கட்டி கொடுத்தாங்களா இல்லையா திமுக அரசாங்கம்? இதையெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு. இதையெல்லாம் மக்கள் நீங்க பீகார்ல வந்து தமிழக அரசு வந்து 1000 ரூபா கொடுக்குது, இதை பார்த்து பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துறாங்க சார், 10,000 ரூபாய் கொடுத்தவங்களாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி. 1000 ரூபாய் கொடுத்ததை திருப்பி கேட்டா திருப்பி ஓட்ட கேட்பாங்க. இந்த திராவிட மாடல் அரசை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்து படை சாட்டுறாங்கன்னு சொல்லி திமுக சார்ந்த பேச வந்தக்கூடிய ராஜகம்பீரன் அப்பாஸ் பேசுறார் சார். முழுக்க இந்த திமுக அரசாங்கம் இந்த 5 வருஷ ஆட்சியில எவ்வளவு கொள்ளடிச்சாங்க. நீங்க டாஸ்மார்க்ல எவ்வளவு கொள்ளடிக்கப்பட்டது, இன்னைக்கு KN நேரு வீட்டில் எவ்வளவு கொள்ளடிக்கப்பட்டு இடி
ரைடு நடக்குது. இப்போ நீங்க உங்க இதுல கீழே ஃபிளாஷ் போயிட்டு இருக்கு பாருங்க, பெரிய கருப்பன் நீங்க அடுத்த வாரம் எந்த இடி ரைடு, எவ்வளவு ஊழல், அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்க எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு ஊழல் பட்டியலை வந்து செஞ்சிருக்கிறாங்கன்னு மக்கள் யோசிச்சு வாக்களிப்பாங்களா இல்லையா? மக்கள் மன்றத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் 504 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏங்க 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை குறைக்காது, ஆனா நாங்க குறைப்போம் டாக்ஸ்ல. மத்திய அரசாங்கம் டீசல் விலையை குறைக்காது, நாங்க குறைப்போம் டாக்ஸ்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, நாங்க வந்து டேப் கொடுப்போம். இதையெல்லாம் நாங்க சொல்லி போலி வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதை போய் மக்கள் மன்றத்தில் வந்து களத்துல நிற்கும் போது மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இதையெல்லாம் களத்துல நிக்கிறப்பன்றீங்கல்ல, அந்த களத்துல நிக்கிறது தான் நான் களத்துல நிக்கிறதுன்றது அதிமுக நாங்க போயிட்டோன்றாங்க, களத்துல நாங்க திட்டங்களால போயிட்டோன்றாங்க. தாவேக்க களத்துல எங்க இருக்கு? நீங்க களத்துக்கு போவதே ஒரு பெரிய ஈவென்ட்டா, அதுக்கே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு நான் கேட்கிறேன். ஹரி சார், நான் பாருங்க, மக்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் போனா களத்தில் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க, அவரோட பேச்சை கேட்குறாங்க. இவர் ஒரு மாற்று சக்தி என்பதற்கு நீங்கள் அங்கே வரக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச பேர் களத்தில் போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல, மிச்சர் பேக்கெட் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க சோப்பு, சீப்பு, கண்ணாடி, கொண்ட ஊசி, சேஃப்டி பின்னு இதெல்லாம் கொடுத்து தான் கூட்டம் கூட்டுற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அந்த களம் தான் இன்னைக்கு அரசியல் களமாக இருக்கின்றது. அப்போ மக்கள் வந்து தானாக கொலை செய்ய முடியாதுங்க, தண்ணி கொடுக்காம கொலை செய்யறதுக்கான அமைப்பு என்கிட்ட இல்லையா, கட்டமைப்பு இல்லையா? தெரியுமா கெட்டு போன பிரியாணி நடத்தக்கூடிய கூட்டத்துல தண்ணி கொடுக்கல, வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, இளநியை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. இது சொல்லுங்க, இது யார் தற்கூரி கூட்டம் சொல்லி இன்னும் திமுக இருக்கக்கூடிய இளைஞரணின்னு சொல்லி மாநாடு நடத்தக்கூடியவர்களை இன்னும் அரசியல்மாக்கப்படாததான் இந்த திமுக செய்த சாதனை. அப்ப என்ன நினைக்கிறாங்க, திமுக அரசாங்கம் நம்ம வரி பணத்தை கொத்து கொத்தா கொள்ளடிக்குது, நம்ம வாழைப்பழத்தை எடுத்துட்டு போனா என்ன தப்பு, இளநியை எடுத்துட்டு போனா என்ன தப்பு? அவர்களுக்கு சான்று தானே இந்த ஆட்சி அடையாளத்துல இன்னைக்கு வந்து தமிழக தேர்தல்கள் போயிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஆட்சி சார் இன்னொன்னு சொல்லிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி கிரவுண்ட்ல போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கிரவுண்ட்ல போயிட்டாரு. கிரவுண்ட்ல போய் எத்தனை வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டார், எத்தனை வாட்டி வந்து அதிமுக ரெட்டேலியை தூக்கி பிடிச்சிட்டார், எத்தனை தோல்வியில தோத்தார். ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் சார் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக தெரியுதா இல்லையா? புரியல சார், தேர்தலுக்கு அப்புறம் இப்போதான் வருது ஒரு தேர்தல் அது கூட தெரியாம பேசுறீங்க. சரி ஓகே எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச தேர்தல் எல்லா தேர்தலும் தோல்வி தேர்தல். அதுக்கு முன்னாடி திமுக 14 முறை தோத்துச்சு, என்ன பண்றது? தோல்வியை மட்டும் சொன்னா, அதுக்கு முன்னாடி திமுக தோத்துருக்கா இல்லையா? தோக்காத திமுக. நான் ஃபாத்திமா ஃபர்கானாட்ட ஒரு புறம் ஒருத்தவங்க தேர்தல் அறிக்கைக்கு தயாராகிட்டாங்க, இன்னொரு புறம் விருப்ப மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க மாநாடுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து வேட்பாளரை அறிவிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் கூட்டணி அப்படின்ற அந்த விஷயம் எப்பவுமே இல்லை அப்படின்றதால வேட்பாளர் அறிவிப்பா? உங்கள் தலைப்புக்கு பதிலாக நான் பார்க்குறேன், யார் முந்திரா, யார் களத்தில் வந்து செயல்பட தொடங்கிட்டா, முன்னோக்கி யார் போயிட்டு இருக்கா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். அது இந்த திமுக செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வணக்கம். அதனால் யார் முன்னாடி இங்கே களத்தில் நின்று செயல்பட்டு இருக்கா அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப விரைவாகவே எல்லா பணிகளும் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா களத்தில் நாங்கள் இன்னைக்கு யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அவங்களுடைய தாமதத்துக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும், அதாவது கூட்டணி உருவாக்கணும், சீட்டு பங்கீடுன்னு. இப்போ நம்ம தனித்து நிற்கிறோம்னு சொல்லிக்கலாம், ஆனால் யாருமே வரலையோ அப்படின்ற கேள்வி அதில் வருது இல்லை? நாம் தமிழர் கட்சி 2016 நிற்கும் போது 1.1 விழுக்காடுங்க. இன்னைக்கு அரை விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன வேற பேசப்படுது இல்லை என்ன டிமாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி வரல இல்லை கூட்டணிக்காக கூப்பிடலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, பச்சை குழந்தையும் கூட நம்பாது இந்த கருத்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் கொள்கை கோட்பாட்டில் தீர்க்கமாக இருக்கிறோம், எந்த சமரசமும் இல்லாமல் எங்களுடைய இலக்கை வந்து தீர்மானித்து நிற்கிறோம். அப்படிங்கிறனால
அதை நோக்கிய பயணத்தில் போகிறோம். வேட்பாளர்களை முன்னாடியே களம் இறக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எப்போது தேர்தல் வருதுங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள் பணிக்காக என்னென்னலாம் நம்ம செய்யணும், மக்களை அரசியல்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறோம். அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க போய் விஜய் எங்கே இருக்கிறாரு, அவர் ஒன்று வீட்டில் இருப்பார் இல்லை ஆஃபீஸில் இருப்பார். அதை நீங்கள் தெரியாமல் மக்களை எந்த வகையில் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு கேட்டேன். களத்தில் இருக்கிறதுக்கு அவருக்கு என்னங்க, அதுதான் நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க இங்கே தான் 2 இடத்துல இருப்பேன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி பூத் லெவலில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவங்களுடைய பணிக்கான அந்த பயிற்சிகளை கொடுத்து அந்த வேலைகளை எப்படி செய்வது என்பதற்கான எல்லா வேலை திட்டங்களும் பண்ணி மக்களை அரசியல்படுத்தும் பணியில் பல வேட்பாளர்கள் இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறத உங்களால் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் இந்த பக்கம் ஈரோடாக இருக்கட்டும், இல்லை நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கீழ்வேலூராக இருக்கட்டும், இல்லை வேதாரண்யமாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வேட்பாளர்கள் களம் இறங்கி மக்களை அறிவிச்சிட்டீங்க. தாவேக்கால வேட்பாளர் யாரு அப்படின்னு இன்டர்னல் மீட்டிங் போட்டு இவங்க தான் வேட்பாளர். திருச்செங்கோடு வேட்பாளர் தெரியுமா? அவங்க அறிவிக்கல, ஆனா யாரும் தெரியும் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்படியா? அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போட்டாங்க. யார் உங்க சேனலே போட்டுருச்சே, 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் போட்டியாளர்களை நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வேலைக்கான எல்லாமே தயாராக இருக்குது, முன்னேற்பாடுகள் எல்லாம் தயாராக இருக்குது, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தயாராக இருக்குது. அப்படிங்கிறனால நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். மற்றவர்களுக்கு வேணால் அந்த கூட்டணி பேரம் எவ்வளோ காசு, ஏன்னா இன்னைக்கு தேர்தல் என்பது ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. எல்லா ஜனநாயக அமைப்புகளும் கட்சிகளும் அதை தான் முன்மொழியும் அப்படிங்கிறது தாமதத்துக்கு அவங்க சொல்றது. வெற்றி பெறறவங்க தான் அதிகமா மெனக்கிடுவாங்க, தாமதத்துக்கு நீங்க பயிற்சிக்கு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு இல்ல நான் சொல்றேன், சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியாக 3 to 5 கோடி வரைக்கும் நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் ஒரு தேர்தல் காலத்துல வேட்பாளர் நிக்கணும்னா குறைந்தது 20 கோடியாவது வச்சுட்டு நிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தலுடைய சொல்லப்படாத விதியாக அரசியல் கட்சிகள் உருவாக்கி இருக்கு. அதற்கு காரணம் இங்க ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், திராவிட கட்சிகளாக இருக்கு. அப்ப அவ்வளோ பணத்தை நீ நிக்கிறதுக்காக செலவிடுற அப்படின்னா நீ வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதை எப்படி எடுப்ப அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஊழலை செய்து ஈஸியா மக்களை ஏமாற்றி இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டுட்டு அதை திருப்பி நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்க கருத்தியல் ரீதியாக மக்கள் கிட்ட கருத்துக்களை விதைத்து அவர்களை அரசியல்படுத்தக்கூடிய பாதையில போய் நேர்மையான இடத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல்களை அணுகுது. நீங்க பல பேரை பார்த்திருப்பீங்க, இடைத்தேர்தல்களில் பலரும் சந்திக்கவே இல்லை. கடந்த முறை கூட ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டி களத்திலேயே இருந்தோம். பலரும் பெரிய பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட அங்க நிக்கல, தேசிய கட்சிகளாக இருந்த இந்த கட்சிகளும் கூட நிக்கல. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு பாத்தியமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களத்துல இருந்திருக்கு. அதுல எந்த சமரசமும் இந்த 15 ஆண்டு காலத்துல நாங்க வைக்கல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நிக்கிறதுனாலே மக்களை நீங்க நேரடியா சந்திச்சிட்டீங்கன்னு அர்த்தமா? தேர்தல் களம் திமுக அதிமுக முன்னிலையில் இருக்கதா பார்க்கலையா? இல்ல ஸ்ட்ரக்சரலா அவங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கு. 75 ஆண்டு கால சுதந்திர இந்த இந்தியாவில் முதல் பிராந்திய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இங்க ஃபீல்ட் பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்கல. அந்த பயணத்துல நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே பின்வாங்கல. அந்த பயணத்துல நாங்க இன்னமும் இருக்கிறோம், அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு தொடர்ச்சியாக. நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட அதிமுக விருப்ப மனு கொடுத்து 4000க்கும் மேற்பட்டவங்க விருப்ப மனு கொடுத்துட்டாங்களா? விருப்ப மனு வாங்கவே கடும் போட்டி நிலவரத்தை பார்க்கலையா? இல்லை, விருப்ப மனு அதிமுக ஏன் இவ்வளோ அவசரமாக வாங்குறார்கள் என்பது தெரியவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கப்புறம் அம்மையார் இருந்த காலத்திலும் சரி, இவ்வளவு தீவிரமாக முன்னாலே விருப்ப மனு வாங்கியதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, அப்போ அவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு தானே பொருள். அவ்வளோ ஆர்வம் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு அச்சம், யாரை வேட்பாளராக போடுவது, யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை நிறுத்தினால் வெற்றி பெறும் என்கிற குழப்ப நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இருக்கிற ஒரே ஒரு செங்கோட்டையன் தான் மூத்த தலைவராக இருந்தார். அந்த ஒரு செங்கோட்டையனையும் இன்று அவர்கள் விரட்டி விட்டார்கள். அங்கே யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு சர்வாதிகார போக்கு தான் அங்கே இருக்கிறது. அவருடைய சர்வாதிகார போகிற போக்கினாலே கீழே இருக்கிற தொண்டர்களெல்லாம் மிகவும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். செங்கோட்டையன் விலகிய பிறகு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆக பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இப்பொழுது இந்த அதிமுகவை அமித்ஷாவுடைய திமுகவாக மாற்றிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது. அது அம்மையார் அவர்கள் இருக்கிற போது பாஜகவினுடைய ஜஸ்வந்த் சிங் எவ்வளவோ முயற்சி பண்ணி செய்தாலும் போயஸ் கார்டனுக்குள் நுழையவே அவரால் முடியவில்லை. அந்தளவுக்கு அவர் மிகப்பெரிய எதிர்ப்பை பாஜக சந்தித்தது, இதே அதிமுகவை எதிர்த்து.
அம்மையார் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து கடைசி வரை நாங்கள் அந்த தேர்தலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியே இல்லை என்று சொன்ன எடப்பாடி அவர்கள் இப்பொழுது திடீரென்று அவருக்கு கூட்டணி வைப்பதற்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது, என்ன காரணம்? அதற்கான காரணம் அவர் மகனா அல்லது சம்பந்தியா அல்லது அவராக தான் காரணமா? எதற்காக பர்சன்டேஜ் காரணம் 18% பாஜக கூட்டணி வச்சிருக்கு, 15% 23 வச்சிருக்கோம், 41 2 சேர்ந்தா அப்படின்னா சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா கதை விடுறது. ஓட்டு பர்சன்டேஜுக்காக நாங்கள் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கதை. அதெல்லாம் கிடையாது. வரும்போது எப்படி உள்ளே போனார், எத்தனை வண்டி தாண்டி போனார், எத்தனை வண்டி ஏறி மாறி போனார், போய் அமித்ஷா பார்த்துக்கிட்டு வந்த பிறகு எப்படி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆக வந்து ஒரு அதிமுகவை கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் என்பது நிலை தான் அதிமுக மீது இன்றைக்கு பாஜக ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆக இங்கே சரியில்லை என்ற காரணத்தினால நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டார் சார் அமித்ஷா. அது உள்கட்சி பிரச்சனையில் சரியில்லை தலையிட மாட்டோம் என்று சொல்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார்? சென்னையில் ஒரு முறை சொன்னார், அதுக்கப்புறம் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் கூட்ட அங்கீகாரம் அளித்ததுக்கு பின்னாலே எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர், இந்தியாவுடைய முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டவங்க. அதிமுக முதலமைச்சரோடு சொல்ல வேணாம். அவர் எங்கள் முதலமைச்சர் அவர் தான் ஏன் சொல்ல இருக்கிறாங்க? இப்போ பீகாரில் அப்படி தான் பண்ணாங்க. நிதிஷ்குமார் 55 சீட்டு ஜெயிச்சார், அதனால் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை மந்திரி கொடுத்துருக்காங்க? 8 மந்திரி தான் கொடுத்துருக்காங்க. 20 மந்திரி பிஜேபி வச்சுருக்காங்க. அந்த நிலை தான் அங்கே ஏற்பட்டுச்சு. அதை விட மோசமான நிலை இங்கே ஏற்படும். அப்போ கூட்டணியே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. கீழே தொண்டர்களிடத்திலே கூட அவர்களிடத்திலே உணர்வு இல்லை. எந்த அதிமுக காரர்களும் பிஜேபி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இன்க்ளூடிங் ஜவஹர்லால் அலி. அவர் கூட நாளைக்கு ஓட்டு போடும்போது அதிமுக தொண்டரும் கட்சியினுடைய நிலைப்பாடு கட்டுப்பட்டு கடுமையா உழைப்பார்கள். எதிர்த்தாரு. இன்னைக்கு எல்லாம் பாஜக கூட்டணி ஏத்துக்கலையா? சிவி சண்முகம் எதிர்த்தாரு, முனுசாமி எதிர்த்தாங்க பாஜக கூட்டணியை. ஜெயக்குமார் கூட எதிர்த்தாரு, ஏத்துக்கலையா? அவன் ஏத்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. தொண்டர்களை பாருங்க நீங்க. ஒரு ஜெயக்குமாரோ ஒரு சிவி சண்முகமோ ஒரு ஜவஹர்லாலியோ இன்னைக்கு மற்றவங்களோ ஏத்துக்கிட்டாங்கிறதுனால ஏத்துக்க முடியாது. தொண்டர்கள் கீழே உள்ள அதிமுக தொண்டர்கள் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும். நான் அதிமுக விமர்சிப்பதுக்காக இப்படி தான் வரல. அதிமுக எங்களுக்கு தேர்தலில் ஒரு இப்போ நாங்கள் விரும்புவது எங்களுக்கு எதிர்க்கட்சியாக ஒரு கட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது திராவிட கட்சி தான் வர வேண்டும், அதிமுக தான் வர வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையா பகையாளியா? அது ஒரு விஷயம், அது எங்களுக்கு இருக்கு. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? எங்களுடைய 2 கட்சிகளுடைய கொள்கையும் ஒன்றுதான், இரட்டை குரல் துப்பாக்கி தான் என்று கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆர் சொன்னார். இன்றைக்கு என்னாச்சு? இரட்டை குரல் துப்பாக்கியாக இருக்கு, ஒத்த குரல் துப்பாக்கி தான். நாங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாநில உரிமையை பறிக்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. மாநில உரிமைகளுக்காக எந்த குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை யார் பிஜேபி கிளப்பி கொடுது? அங்கே தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு சும்மா சர்வே கல், அதில் தீபம் எடுத்துனுங்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்கு அதிமுகவால் முடியலை, எடப்பாடியால் முடியலை. நீட் தேர்வு, எடப்பாடியில் வந்து அங்கே வந்து நீட் தேர்வை நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறோம், அது நீட் தேர்வை கொடுங்க, எங்களுக்கு நம்ம கூட்டணிக்கு வலுவாக இருக்கும், தமிழக மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் சொல்கிறாரா? சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் வழக்கு நடந்துச்சு நீட் தேர்வில். அப்போ எடப்பாடி முதலமைச்சர், அந்த முதலமைச்சராக இருக்கும்போது வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கில் வந்து ரங்கராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி அவர் வழக்கு போட்டிருந்தார். அதில் வழக்காடுவதற்கு தமிழக அரசு சார்பாக ஒரு வழக்கறிஞர் நியமிக்கவில்லைங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து டாஸ்மாக் வழக்கில் வந்து நீதிபதியை பல லட்சம் கொடுத்து வழக்கறிஞர் நியமித்தார்கள். ஆக மாணவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வருவேன். இப்போ என்னுடைய கணக்கு என்ன என்றால், நாங்கள் இப்பொழுது இங்கே உங்கள் கேள்வி என்ன, தேர்தலில் உங்களுடைய முன்னெடுப்பு என்ன என்று கேட்கிறீர்கள். நாங்கள் மண்டல மாநாடு நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது தான் அடுத்து மகளிர் மண்டல மாநாடு நடத்தப் போகிறோம். அடுத்து தொகுதி வாரியாக பூத்து வாரியாக பொறுப்பாளர்கள் நியமித்து இருக்கிறோம். பொறுப்பாளர் நியமித்து அதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1957 1949 ஆரம்பித்த திமுக 57 தான் முதலாக தேர்தலை சந்தித்தது. தேர்தலை சந்தித்ததிலிருந்து இதுவரை அண்ணா காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் வரை திமுக தேர்தலில் முன்னெடுப்பாக முதலில் களத்தில் இறங்கி பணியாற்றுவதில் முக்கியமான கட்சியாக இருப்பது திமுக தான். சரி, யாரும் மறுக்க முடியாது. ஓகே திரு ஜவஹர் அலி குறுக்கிட்டீங்க. அதாவது வந்து அதிமுக ஒரு ஜாதி மதங்களை கடந்த ஒரு மக்கள் இயக்கம். 69% இடஒதுக்கீட்டும் பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீட்டும் கொடுத்த புரட்சித் தலைவி அம்மா போல 7.5% ஒதுக்கீட்டு நீட்டுக்காகவும் 3% விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். படிப்படி என்று படிப்பதற்காக மாணவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்த ஆட்சி அதிமுக. இன்றைக்கு குடி என்று தமிழகத்தை குடிகார மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த திமுக
இந்த தேர்தல் காலத்துல அதிமுக ஆட்சியில மதுவிலக்கு இருந்துச்சு, திமுக ஆட்சியில அதை எடுத்துட்டாங்க. படிப்படியா குறைச்சோம். நாங்க டார்கெட்லாம் வைக்கல. இப்போ அண்ணன் சொன்னாரு, நாங்கள் அதிமுக பல வெற்றிகளை பெற்ற கட்சி, 7 முறை ஆட்சி அமைத்திருந்திருக்கிறோம். 11 சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு 7 முறை ஆட்சி இருந்திருக்கும். நீட்டு கொண்டு வந்தது திமுக. நீட்டை ஏதோ ஒரு கதை சொன்னாரு. நீட்டை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நாடகத்தை நீட்டை நாங்க ரத்து செய்யணும். சார் இம்ப்ளிமெண்ட் அது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சார். அது நீங்க சார் நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க, நான் அமைதியா இருந்தேன். 2010 தான் நீட்டுங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. 11 அந்த ஆட்சியை போயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் இவங்கள மக்களை புறக்கணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி வர முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது இவங்களுக்கு மாநில உரிமை இது சித்தாந்தம் எல்லாம் எப்ப பேசுவாங்கன்னா, எப்பயாவது திமுக அமைச்சர்கள் ஊழல் செஞ்சுட்டாங்க, இடி ரெய்டு போச்சுன்னா மாநில உரிமை, மொழி, சித்தாந்தம் அப்பதான் பேசுவாங்க. இன்றைக்கு KN நேரு மேல 880 கோடி ரூபாய், 1020 கோடி ரூபாய் இந்த இடி ரெய்டு பண்ணி அவங்க மேல ஊழல் புகார சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கருணாநிதி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அடிமைன்னு சொன்னாரு. கருணாநிதி சொன்னாரு, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் கேட்டவர் கருணாநிதி. அப்படிப்பட்ட கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய நீங்க எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லக்கூடாது. திமுக பிஜேபி கூட கூட்டணி சேரலையா? கூட்டணி சேர்ந்து நீங்கள் பதவி சுகங்களை அனுபவிக்கலையா? அன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலையா? அன்றைக்கு கருணாநிதி சொல்லியா பிஜேபி மதவாத இயக்கம் என்று இஸ்லாமிய இளைஞர்கள் தவறாக நினைக்கிறாங்க, அதை மாத்தணும். RSS ஒரு தேசிய இயக்கம், ஒரு சமூக நல்லிணக்க இயக்கம் சொல்லலையா? நீங்க நேரத்துக்கு மாத்தீங்க. அப்புறம் கூட்டணியை பத்தி சொன்னாரு. கூட்டணி உங்க சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கூட்டணி செய்வீங்க, பிஜேபி கூட்டணி செய்வீங்க. அப்புறம் அவர் சொன்னாரு விருப்ப மனு அவங்க வாங்குறோம். நாங்க என்ன தெரியுமா, விருப்ப மனு ஜனநாயக ரீதியில் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஆட்கள் கிடைப்பதுல சிரமம் இருக்கு, அதனால தான் முன்னாடி இந்த ஏற்பாடு. இது வரைக்கும் 5000 பேர் விருப்ப மனு கேட்பு மனு ஒரு வாரத்துல கொடுத்துருக்காங்க சார். எந்த கட்சியில இருக்கு? அதுல என்னன்னா, ஏன் முன்னாடி வாங்குறோம்டா, நாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு யார் யாரு களத்துல இருக்கான்னு தேர்ந்தெடுக்க நேரமாகும். ஆனா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு, ஆனா நீங்க அப்படி இல்ல, குறுநில மன்னர்களாக நீங்க வேட்பாளர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. அது ஜனநாயக ரீதியில் கட்சி இல்ல, அது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து குறுநில மன்னர்கள் மட்டும் போட்டியிட முடியும், கேட்பு மனுவை கேட்க முடியும். அதிமுக அப்படி இல்ல, ஒவ்வொரு சாதாரண அடிமட்ட தொண்டனும் கேட்கலாம். அந்த நிலையில முடிச்சிரு தயவு செஞ்சு. அடுத்த நிலையில எங்க இருக்கீங்க சார்? ஒண்ணே சொன்னாரு, களத்துல விஜய் நண்பர் நம்ம இவர் சொன்னாங்க, களத்துல விஜய் எங்க சார் இருக்காரு? நான் கேட்கிறேன். அவர் ஒரு நடிகர், நம்ம இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு நடிகர். இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் வாரிசு அடிப்படையில் வந்தவங்க. இன்றைக்கு வாரிசு எம்ஜிஆர் யாருன்னு கேக்குறாரு சார். எம்ஜிஆர் நீங்களே சொல்லுங்க. எம்ஜிஆர் யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. நடிகர் அதுக்கு முன்னாடியே மக்கள் பணியில இருந்து வந்தாரு. விஜய் எவ்வளவு காலம் மக்கள் பணியில இருந்தாரு? இல்ல நம்ம உதயநிதி எவ்வளவு காலம் மக்கள் பணியில இருந்தாங்க? இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஏதாவது. அதாவது விஜய் என்ன தெரியுமா, ஓட்டுக்களை பிரிப்பார ஒளிய அவரால் ஒரு ஆட்சி மிக்க ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியுமா? நான் ஒண்ணே ஒன்று சொல்லி முடிச்சிருக்கேன் சார். நான் சொல்றேன், எல்லாத்தையும் படிச்ச டைம் அவர் ஒரு நண்பர் சொன்னாரு, எதுக்காக குரல் கொடுத்தீங்களா சார்? 5 விருதுகள் 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது நீங்க என்னைக்காவது குரல் கொடுத்தீங்களா? அது வேடிக்கை பார்த்தவர் தானே நீங்க. திமுக அப்பாஸ் சொன்னதுக்காண்டி கேட்கிறேன். வேட்பாளர் நீங்க தேர்வு பண்ணிட்டீங்க, நீங்க எங்க ஜனநாயக முறையில் இருக்க போறீங்க? நாங்க ஜனநாயக முறைப்படி வேட்பு வாங்குறோம். ஜனநாயகம் என்பதே நாங்க தான், திமுக தான் ஜனநாயகம் என்பதே. அதே அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன சொல்றது நாங்க? ஆக இப்போ வேட்பாளர் 2 கோடி உறுப்பினர் என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவிலே 2 கோடி உறுப்பினர் என்று சொல்லுகிற போது வெறும் 5000 பேர் தான் வேட்பாளர் மனு கட்டியிருக்காங்க. அது குறைவில்லையா? நாளைக்கு நாங்க வேட்பாளர் மனு நாங்க வாங்க ஆரம்பிக்கல. நீங்க தேர்வு நாங்க ஜனநாயகம் இல்ல, இங்கதான் ஜனநாயகம் இருக்குன்றாங்க. இல்ல அதான் சொல்றாங்க, அவசரமா முன்னாடியே அறிவிச்சிட்டு இப்ப இல்ல இவங்க இருங்கம்மா. ஏமா கலைஞருக்கு அப்புறமா ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினுக்கு அப்புறம் இருப்போங்கிறது எப்படி ஜனநாயகம்? இருங்கம்மா நீங்க நாம் தமிழருக்கு திருப்பி பதில் சொன்னோம்னா நீங்க பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், ஜம்மு காஷ்மீர்ல
பரூக் அப்துல்லா பையன் உமர் அப்துல்லா வந்தாரு, அகிலேஷ் பையன் அகிலேஷ் வந்தாரு, லல்லு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் வந்தாரு. இப்படி வந்து மம்தா பானர்ஜிக்கு பிறகு அவங்க அண்ணன் மகன் வந்தாரு. பின்னாடி சந்திரபாபு நாயுடு வந்தாரு, சொல்லிக்கிட்டே குமாரசாமி வந்தார் தேவகவுடாவுக்கு முன்னாடி. இதெல்லாம் வாரிசாத்தை சொல்ல முடியுமாங்க? ஏங்க இப்ப என் புள்ள நாளைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னாங்க, நான் வேணும்னு சொல்றேன். உலக அளவுலயே இருக்குல்ல, எல்லா மண்டலத்திலும் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க எங்களை மட்டும் நான் என்ன சொல்றேன், ஏன் முதலமைச்சர் அவளையா குமாரசாமி? என்ன பேசிட்டீங்க நீங்க? பரூக் அப்துல்லா பையன் முதலமைச்சர் அவளையா? அண்ணாவுக்கு புள்ள இல்லங்க, அண்ணாவுக்கு புள்ள இல்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜெயமங்கலி நீங்க பேசும்போது நான் பேசல, குறுக்கிட்டு போட்டுட்டேன். நான் என்ன சொல்றேன், உதயநிதி நடிகரா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு, அவர் அரசியலுக்கு வரலாமா? நான் சொல்றேன், எம்ஜிஆர் அழகா கேட்டாரு, எம்ஜிஆர் நடிகர் தானே வந்தாரு, என்ன கேட்டாரு? மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டாரு, மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டாரு. அவர் எப்ப திமுக சேர்ந்தாரு? அவர் ஜெயவர்தன் நான் பேசி முடிச்சோன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. 53ல திமுக சேர்ந்தாருங்க. திமுக ஆரம்பிச்சு 49ல. அதுக்கு முந்தைய திமுக உழைச்சவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், நடிகர்னு பார்த்தா. அதுக்கு முன்னாடி KR ராமசாமி, அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் வந்தாரு. ஆனால் எம்ஜிஆர் 67 நின்னாரு, ஜெயிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன கேட்டாரு? மெடிக்கல் மினிஸ்டர் 71ல கேட்டாரு. எம்ஜிஆர் உழைத்தார் சொல்லவில்லை, எம்ஜிஆர் உழைத்தார். அதே போல உதயநிதியும் கலைஞரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் முயற்சி எடுத்தது உண்மை. அதற்காக சில எம்எல்ஏக்கள் அழைத்து ராமபுரத்திலே விருந்து வைத்தது உண்மை. ஆனால் கலைஞர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் உண்மை. அதற்காக முரசொலி மாநிலத்திலே வாதாடியது உண்மை. இதை எம்ஜிஆர் அவர்களே பேசியிருக்கிறார் சட்டமன்றத்திலே. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக விரும்பவில்லை என்று சொல்லி, ஆனால் தந்தை பெரியார் தான் கலைஞரை வற்புறுத்தி அண்ணாவுக்கு பிறகு நீதான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்ன வரலாறு இருக்கிறது, சட்டமன்ற குறிப்புகள் இருக்கிறது. எம்ஜிஆர் பேசியது இருக்கிறது, கலைஞர் பேசியது இருக்கிறது. அதெல்லாம் பொய்யா நான் பேசல. ஆக நடிகராக வந்து உதயநிதி வந்தார். 2017 இருந்து எலெக்ஷன்ல கட்சிக்கு வேலை பார்த்துருக்காருங்க. இன்னைக்கு சேப்பாக்க மக்கள் ஓட்டு போட்டவர் எம்எல்ஏ இருக்காருங்க. அதனால அவர் பதவி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டார்ல, அது மாதிரி இப்ப அப்ப என்ன சொன்னாங்க, நடிக்க கூடாது அப்படின்னு. இல்ல நான் நடிப்பேன் அப்படின்னாரு. அதனால அவருக்கு மந்திரி கொடுக்கல. இவர் நடிக்க மறுத்துட்டாரு. இப்ப நடிக்கடையில உதவி நடிச்சிட்டு இருக்காரா? இல்லையே. அப்படிங்கிறப்ப ஏன் நீங்க குறை சொல்றீங்க? இது வந்து குடும்ப அரசியல், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. மக்கள் வாக்களிக்கிறவங்க இவங்க குற்றச்சாட்டு சொல்றாரு. நான் கேட்கிறேன், கடந்த போன வருஷம் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாரு, இது வந்த வரி இந்த வரி என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், 40க்கு 40 சீட்டும் மக்கள் ஜெயிக்க வச்சது யார? திமுக கூட்டணி தான். 2097 எப்படி 2 சீட் வாங்குனீங்க? அங்கெல்லாம் காலம் பதில் சொல்லுங்க. சுத்தி சுத்தி தான் வரும். 90 போனீங்கன்னா 2011 என்ன கதை? உங்க கதை என்ன? 36 வருஷம் ஆச்சு சார். இன்னைக்கு நீங்க சேர்த்து பேசுங்க. அண்ணாவே தோத்துறாரு. அப்ப அண்ணா தோத்தாரு சொன்னா அதனால தப்புன்னு சொல்றாங்க. வரலாறு சார், வரலாறு தெரியா பேசுவோம். இன்னைக்கு இருக்க அரசியல் தான் பேசுறீங்க. பழைய வரலாறுலாம் பேசக்கூடாது. வரலாறு சுத்தி சுத்தி தான் வரும் சக்கரம். தம்பி தலைமையாக ஏற்கவா அப்படின்னு கலைஞர் ஐயாவை கூப்பிடல, யாரை கூப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தடவை கேட்குறேன். சம பங்கு, சமதர்மம், சமூக நீதி இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களில் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ஐயா பதிவு செய்யணும். எல்லாவற்றையும் பேசணும்ல. ஜனநாயகம் நிர்வாக பொறுப்புலையும் நாங்க வேட்பாளர் தேர்வுலையும் எல்லா இடத்துலையும் சம வாய்ப்பு பெண்களுக்கு சொல்றோம். பாலின சமத்துவத்தையும் சேர்த்து தானே பார்க்கணும். சமநீதி, சமபங்கு. மக்கள் சரியானவர்களைத்தான் அங்கீகரிப்பார்கள். நீங்க காசு கொடுத்து வாக்குகளை வாங்காமல் கேக்குதுல, நீங்க பாலின சமத்துவத்துக்கு உட்பட்டு கூட திருநங்கைகளுக்கு கூட சீட்டு கொடுக்குறீங்க. அதுக்கான அங்கீகாரம் என்ன? வாக்கு அங்கீகாரம் என்ன? இன்னைக்கு தேர்தல் நேர்மையா நடக்குதா சகோதரர்? இவங்க காசு கொடுத்தாம தேர்தல் நடக்க சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க எங்க கிட்ட.
நாங்க எல்லா இடத்துலயும் இவங்க எல்லா செய்தி ஊடகங்களையும் போட்டுட்டு தான் இருக்காங்க, போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசியில நீங்க தானே அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் எங்க ஆணையம் கிடையாது. ஐயா தேர்தல் ஆணையத்துல புடிச்சு கொடுங்க. எல்லாத்தையும் புடிச்சு கொடுத்துறோம். இருங்க அதுதான் கேஸ்னு ஒண்ணு போயிருச்சுன்னா போய் காலை புடிச்சிடுறாங்களே மத்திய அமைச்சர் கிட்ட. யாரு காலை புடிச்சது? அதனால எத்தனையோ காணொளிகள் இருக்கு, நாங்களும் பிடிச்சுதான் வச்சிருக்கோம். வேணும்னா ஆதாரத்தை உங்களோட தனி தொலைக்காட்சிக்கு அனுப்புறோம். திமுக காசு கொடுக்குது. கட்டாயம் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆயிட்டாங்க. மக்கள் கிட்ட நேர்மையா நீங்க போய் வாக்கு சேர்க்க முடியாதுல்ல. அதுல தேர்தல் அரசியல முதல்ல அவங்க வரட்டும், முதல்ல அவங்க வந்து இந்த தேர்தல் நிக்கட்டும். அதுக்குள்ள டெஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்குள்ள நீங்க வந்து ஒரு கேள்வியை கேட்க கூடாது. அதனால இவர்கள் முதல்ல ஃபேரா தேர்தலை அணுகிறார்களா? இல்ல. அப்படி ஃபேரா அணுகும் பட்சத்துல கட்டாயம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. சரி, ஓகே. மக்களை நேர்மையாக அரசியல் படுத்தக்கூடிய கட்சியை பார்த்து எள்ளி நகையாடிக்கோங்க. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. சரி, ஓகே. இன்று இப்போ நீங்க பேசக்கூடிய வெற்றி முயற்சியா ஒற்றை குரல்ல வெற்றி முயற்சியா பார்க்கலாம். நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் சின்னம் வச்சிருக்காங்க, அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, போராடுறாங்க. ஆனால் இந்த தேர்தல் அப்படின்றது நீங்கள் பிரச்சாரத்துக்கு வருவதில் தொடங்கி சின்னம் பெறுவது வரை போராட்டம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் எப்படி களத்தில் முந்துவதா சொல்ல முடியும்? யாருங்க சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சின்னம் வரும், தேர்தல் களத்தில் நிற்போம், தேர்தலில் வாக்கு சேகரிப்போம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நான் வெளியிலேருந்து பேசுகிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 3 திமுக காரங்களுக்கும் ஒரு பிஜேபி காரருக்கும் நான் பதில் சொல்லணும். புரியுதா? அதனால வந்து நான் அவங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய என்ன சார்? பிஜேபி இல்ல சார், இல்ல பிஜேபி யாரு? இப்ப அதிமுக எங்க இருக்கு? பிஜேபி வாங்கிருச்சுல அதிமுக, தெரியாதா உங்களுக்கு? அதிமுக எங்க இருக்கு களத்துல? அதிமுக களம் இல்ல சார். இங்க இருக்கக்கூடிய 3 பேர் திமுக எடுத்து, அதாவது அநாகரிகமான பேச்சை குறைங்க. நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. அது எழுதி கொடுத்துட்டாங்க சார். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் போட்டு உட்கார்றேன். நீங்க பிஜேபி என்று சொல்லும்போது அநாகரிகமா தெரியலையா? போய் விஜய் வந்து அம்மா கிட்ட கை கட்டி நின்றதும் மோடியை போய் சந்திச்சதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் நீங்க என்ன டாபிக்காக பேசுறீங்க? செய்தி தொடர்பாளர் சொல்லல. உங்களுக்கான கண்டென்ட் அதான் நான் முடிச்சிடுறேன் சார். சார் இன்னொன்று கேட்டிங்கன்னா, பகுதி செயலாளர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி நடிகர் தானே, விஜய் அவர்கள் நடிகர் தானே அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தானே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நடிகர். இவங்கெல்லாம் வந்து நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அரசியல் விட்டு நடிக்க போயிருக்காரு சார். முடிக்க விடுங்க சார். எது சார் பதறாரு? ஜவஹர்லால் எதுக்கு பதறாரு சார்? அவர் என்ன சொல்றாரு? நடிகர் எடப்பாடியார்னு சொல்றாரு. இது என்னது? இது ஓகே இல்ல, உங்க வார்த்தைக்கு மக்களுக்கு தெரியல. யார் வந்து அதிமுக முதலமைச்சர் ஆக்குனாங்க, யார்கிட்ட நடிச்சாரு, இப்ப யார்கிட்ட இருக்காரு மக்களுக்கு முஸ்தபா குற்றச்சாட்டுகள் வைக்காம கண்டென்ட் போட்டு பேசுங்க. நான் அலோ பண்றேன். இன்னொன்னு சார், நாட்டை காப்பாற்றுறதுக்கு சில பேர் தேர்தல் நிப்பாங்க சொன்னாங்களா, நாட்டை காப்பாற்ற நிக்கிறோம். ஆனா நாம் தமிழர்ல நோட்டை காப்பாற்றுறதுக்கு தேர்தல் நிப்பாங்க. நான் கேட்கிறேன், என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில வேட்பாளரை போட்டோம் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதலா டம்மி கேண்டிடேட் போடுவாங்க. இன்னொன்னு அதை டோட்டல் பண்ணீங்கன்னா 468. இன்னொன்னு 468 வேட்பாளர் போடனா நாம் தமிழர் போடுவாங்க. மக்கள் மன்றத்துல நாம் தமிழரோட நிலை என்ன? டெபாசிட் 8% மேல ஓட்டு வாங்கி சின்னம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய சின்னம் என்ன? சந்திக்காத நீங்க இதெல்லாம் பேசலாமா? முதல்ல நீங்க தேர்தலே பேசாம இதெல்லாம் 8% வச்சிருக்காங்களா? இந்த 2026 தேர்தலில் பாருங்க நாம் தமிழோட நிலை என்ன, மக்கள் எவ்வளவு அங்கீகரி 8% வச்சு 80 பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்களா? நீங்க பாப்பீங்க சகோதரர், என்னமோ உங்களுக்கு
200 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. சார், மூணு பொதுக்கூட்டமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுல 41 பேரை கொன்றது மட்டும்தான் மிச்சம். இதுல நீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க. முதல்ல டெஸ்ட் ஃபீல்ட் ப்ரூஃப் பண்ணுங்க. சிபிஐல போய் விசாரணையில போய் அங்கீகாரம் பண்ணுங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்டு டெபாசிட் இழக்கப்பட்டு கடைசியில ஆடு மாறிட்ட வாக்கு சேகரித்து ஒண்ணுமே களமில்லாத நாம் தமிழர் அரசியல் மன்றத்தில் என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு இல்லாத நாம் தமிழர் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல இருக்கு. படிக்கிறவங்களுக்கு கற்பிக்க முடியும், கடிக்கிறவங்களுக்கு கற்பிக்க முடியுமா? ஆடு மாடுகளுக்கு கூட புரியும், உங்களுக்கு புரியுமா? அதுதான் சொல்றேனே, நீங்க யார் எங்க போய் கத்த முடியும், எங்க போய் கற்பிக்க முடியும், எங்க போய் குத்த முடியும்? இதுதான் நாம் தமிழோட களம் சார். நான் முடிச்சிடறேன் சார். நீங்க தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவா தாவேக்காவான்னு களம் இருக்கு சார். நீங்க சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அதை பத்தி பேசல, இதை பத்தி பேசல, நாங்க வந்து இந்துக்களின் பாதுகாவலன்னு சொல்றவங்க தான் ஆந்திரால போய் 44 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு வருவாங்க சார் அவங்களோட பிரச்சனையை காப்பாத்துறதுக்கு. முழுக்க தமிழக அரசியல் களம் இன்னைக்கு திமுகவா தமாகவா இருக்கின்றது. திமுக செய்யக்கூடிய தவறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டுறது. மக்கள் மன்றத்தில் திமுக ஆட்சி அதிமுகவும் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வரும் என்று மக்கள் ரியாலிட்டி நீ கிரவுண்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் விஜய் அவர்கள் களத்தில் நிற்கிறார் நான் பார்க்குறேன். ஓகே திரு ராஜகம்பீரன், புது பிளேயர் வந்திருக்கிறதால களம் சூடு பிடிச்சிருக்கு. அவங்க அப்போ முன்னிலையில் இப்போ விஜய் வந்தாலே ஒரு பூஸ்டப்பு ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவம் வெளிப்படுது. அப்போ அவங்க முன்னிலையில் இருக்கிறதா பார்க்கலையா ராஜகம்பீரன்? வேடிக்கை பார்க்க வருகிறவர்களை எல்லாமே அரசியல் படுத்தப்பட்டவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கூடி கலைகிற கூட்டம் அது ஒரு மேக கூட்டம் மாதிரி கூடுவார்கள் கலைவார்களே தவிர அது நின்று மழை பொழிகிற கூட்டம் அல்ல. அது அதாவது தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவுக்கு எதிராகத்தான் அதிமுக பேசிக் கொண்டிருந்தது கடந்த காலங்களிலே. இன்றைக்கு அதனுடைய வலிமை பாதியாக குறைந்திருக்கிறது. 20% வாக்கு வங்கியை தான் அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலிலே பெற முடிந்தது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு கூட அவர்கள் நகர்ந்து விட்டார்கள், 4வது இடத்திற்கு கூட நகர்த்தப்பட்டார்கள் என்கிற நிலைமை கூட சில தொகுதிகளிலே வந்தது. திமுக எதிர்ப்பைத்தான் வந்து நாம் தமிழர் கட்சி மாதிரி பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று தமிழ் தேசியமே பேசாம போலி தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் திமுக எதிர்ப்பைத்தான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவும் ஏறத்தாழ இங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசக்கூடிய சீமானெல்லாம் அதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் சொல்லணும். அதாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேசுற சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு உங்க கட்சியில ஆர்எஸ்எஸ் கொடுக்கிற இடத்துல எல்லாம் மைக்கேல் அவர்கள் கட்சியில இருக்கிறாரா இல்லையா? ஓகே பார்ப்பனர்களை வைத்து பார்ப்பனியத்தை சிதைப்போம்னு அண்ணா சொன்னாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. மைத்ரேயன் அந்த கொள்கையை விட்டுட்டு திமுகவுக்கு வர்றாரு. நீங்க அந்த கொள்கையை தூக்கி கொண்டு திரிகிறீர்கள். உங்களுக்கு வெக்கமா இல்லையா அது பேசுவதற்கு? உங்களுக்கு வந்து எப்படி மக்கள் உங்களை நம்புவார்கள்? நீங்கள் தமிழ் தேசியவாதியா? தமிழ் தேசியவாதிகள் யாராவது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் உயர் சாதியை பார்ப்பன தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்னா எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கிறது. பெரியாரை பேசித்தான் அவர் களத்தில் வந்தார். சீமான் வந்து அரசியலிலே வந்து என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்? அவருக்கு நிரந்தரமான கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதனால திமுகவை ஒழித்து கட்டுகிற வேலையை தான் தாவேகாவும் செய்ய வருகிறது என்றால் திமுக வலிமையாக இருக்கிறது. திமுக வலிமையாக இருக்கிறது என்றால் அந்த ஆட்சி 2.0 திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்போடு இருக்கிறது. எனவே எதிரி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். யாரும் வெல்ல மாட்டார்கள். 2வது இடத்துக்கு போட்டி நடக்குது. திமுகவை வீழ்த்துகிறோம் என்ற பெயரிலே 2வது இடத்துக்கு தான் போட்டி நடக்கிறதே தவிர திமுகவை வெல்வதற்கு ஒரு கொம்பனுக்கும் இங்க யாருக்குமே சக்தி கிடையாது. ஓகே, நான் எல்லாருக்கும் நேரம் கொடுக்க நினைக்கிறேன். ஒரே வார்த்தையா தேர்தல் களத்தில் முந்துவது யார்? ஒரே வார்த்தை தான். எல்லா வார்த்தையும் வச்சுக்கிறேன். இந்த வார்த்தை 3 மணி நேரம் ராஜகம்பீரன் அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் என்ன சொல்றாரு? வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு. எங்களுக்கு எதுக்கு வெக்கமா இருக்கணும்? ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கே பணி செய்து கிடைக்கணும்னு சொல்ற நீங்க தாங்க வெக்கப்படணும். குடும்பமா அவங்களுக்கே பணி செய்து கிடைப்போம்னு சொல்ற நீங்க வெக்கப்படணும். யாரு கூடயும் கூட்டணி வைக்காம தனிச்சு ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போவீங்க அப்படிங்கிற கேள்வி சீமானுக்கு முன்வைக்கப்பட்டது. அங்க போய் என்ன பேசினாங்க? பாஜகவை புகழ்ந்து பேசினாங்களா? ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசினாங்களா? அவர்களை இது பண்ணி பேசினாங்களா? எங்களுடைய தமிழ் பாரதியினுடைய தமிழ் பற்றை பார் முழுக்க பேசணும்னு பேசினாங்க. இப்படி அதற்குள்ள கற்பிக்கும் போது அவங்க கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே தேர்தல் காலத்துல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மக்களோட நிக்கிறோம். திமுக பண மூட்டையை தூக்கி வச்சிருக்குது. ஆனா மக்கள் என்ன கேட்பாங்க?
என்னது தாவேக்காங்கிறது அன்டெஸ்டட் பார்ட்டி. அது வந்து எப்படி தெரியுமா, எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. எந்த நடிகர் நீங்க எடுத்துங்க, விஜயகாந்த்ல இருந்து நம்ம சரத்குமார்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து எத்தனையோ சிரஞ்சீவில இருந்து எல்லாம் காணாம 2026 அப்புறம் அப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு கேள்வி சொல்லிடுறேன். ஆனா இந்த தேர்தல்ல நீங்க என்ன கூட்டணிங்கிறது இல்ல, மக்கள் கூட்டணி ஒண்ணு. ரெண்டாவது இந்த களத்துல அதிமுக தொண்டர்கள் தீவிரமாக இருக்காங்க. எடுத்துக்காட்டா தான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஒரே வார்த்தை சார். என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க அன்ப்ரூவ்ட் பார்ட்டின்னு சொல்றாரு. 2026 தான் தேர்தல் வரப்போகுது. ஆனா 10 வாட்டியும் படுந்தோல்வி பார்ட்டி அதிமுக. இந்த அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுகவா தாவேகாவா, திமுக செய்யக்கூடிய 5 வருஷ மக்கள் விரோத ஆட்சியை இன்னைக்கு தாவேகா எதிர்க்கிறதுனால தாவேகா தொடர்ச்சியா தேர்தல் பணியில முந்துவதியார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையை எப்படி கலைஞர் அவர்கள் கடைபிடித்தாரோ அதே போல இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்திக்கு 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக சொல்லுகிறார். இந்த மாநில உரிமைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கிருப்போது பல பல்வேறு மக்கள் நல திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிறார். ஆக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே போட்டி என்றால் திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டி தான் என்று சொல்வார்கள், யாரும் மற்ற கட்சியில் சொல்லவில்லை. எனவே கதாநாயகன் தேர்தலில் நாங்கள் தான். நாங்கள் 210 சீட்டுகளிலும் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. மக்களின் பார்வைக்கு விட்டு விடலாம். வாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.